ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு ஐயப்பனை இழிவுபடுத்துற விதமா, அசிங்கப்படுத்துற விதமா, சம்பிரதாயத்தை கொச்சப்படுத்துற விதமா பாரஞ்சித் குரூப்பை சேர்ந்த கானா பாடகி இசைவாணி பாட்டு படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. யார கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா அப்துல் மொய்தீன்ங்கிறவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. தங்கச்சி சந்தோஷம், திருமண வாழ்த்துக்கள். ஆனா இப்போ பாட முடியாதுப்பா. ஐ எம் சாரி, நான் பள்ளிவாசக்குள்ள இருந்தா என்ன தப்பு அப்படின்லாம் பாட்டு பாட முடியாது. போட்டா 10 போட்டு விட்டுருவாருங்க. அன்னைக்கு என்ன சொன்னேன் நீ? நான் இந்து, நான் முறியும் பாட்டு பாடியிருக்கேன், மாரிமையும் பாட்டு பாடியிருக்கேன், நான் இந்து தான், நான் அப்படித்தான் விமர்சிப்பேன், நான் கோயிலுக்குள்ள என்ன தப்புன்னு அப்படியே பேசிட்டாங்க. இதுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க, திமுக காரங்க எல்லாம் முட்டு கொடுத்தாங்க. இப்ப பார்த்தா இஸ்லாமிய சகோதரரை கல்யாணம் முடிச்சிருக்காரு. இப்பெல்லாம் நீங்க அப்படிலாம் செய்ய முடியாது. நான் அந்த கோயில் அங்க பள்ளிவாசலுக்குள்ள போவேன், இந்த பள்ளிவாசலுக்குள்ள போவேன் சொல்ல முடியாது. நீங்க இப்ப பாட்டு படிக்க முடியுமா? இப்ப படிப்பியா? இன்னொன்னு என்னன்னா, இந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? இளம் உதைகள் சங்க தலைவி அக்கா கனிமொழி. அவங்கதே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஏக்கா, எங்க சாமியை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தின தங்கச்சி கல்யாணத்துல அழகா கலந்துக்கிட்டீங்க. அது அரசியல் போது இல்லாதது. இதுல என்ன தப்பு அப்படிலாம் சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா நீங்க கலந்துகிட்ட நோக்கம் என்ன? இசைவாணி பாடகிங்கிறக்கா கலந்துக்கிட்டீங்களா? இல்ல, இது மட்டும் இழிவுபடுத்திருக்காங்க. அதுக்கு அதை வாழ்த்து விதமா, அதை பாராட்டு விதமா கலந்துகிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் உங்களை கூப்புல உட்கார வச்சுட்டாங்க. மறுபடியும் இனிமே ஜென்மத்துக்கு நீங்க திமுக ஆட்சிக்கே வராது. தங்கச்சி இசைவாணி திருமண வாழ்த்துக்கள். தமிழை போற்றி.